எல்லாம் கர்த்தரை துதிப்பதாக, நாமும் கர்த்தரை துதிப்போமாக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோராய் துதியுங்கள். ஏக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள், ஏக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 150 அல்லேலூயா நிறைவடைகிறது. சங்கீதம் தேவனை துதிப்பதற்கான காரணம் என்ன? அவரை எதற்காக அவரை துதிக்கணும்? அவர் எதற்காக துதிக்கணுமா? அவருடைய கிரியைகளுக்காக துதிக்கணும். அவருடைய கிரியைகள், அவருடைய இயற்கையில் அவருடைய படைப்புகளை பார்த்து அவரை துதிக்கணும். அவருடைய வல்லமை வழங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதிக்கணுமா? அவர் வல்லமையுள்ள கிரியைகளுக்காக துதிக்கணுமா? அவருடைய மகத்துவத்துக்காக துதிக்கணுமா? எதற்காக துதிக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை துதிக்க வேணும், நம்ம அவரை மகிமைப்படுத்த வேணும். ஹல்லேலூயா. சரி, எங்கே அவரை துதிக்கணும்? வேர் எங்கே அவரை துதிக்கணும்? அவர் எங்கே நம்ம துதிக்கணும்னா, அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே அவரை துதிக்கணும்னா, ஆலயத்தில் அவரை துதியுங்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதியுங்கள். எப்போதெல்லாம் நம்ம 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறீர்கள், அவர் மத்தியில் அவர் இருக்கிறாரே, எப்போதும் அவரை துதியுங்கள். அப்போ நமக்கு இந்த பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா, அதை வெறுமன பாட்டாக நினைக்காம அதை ஒர்ஷிப் பாடல் தான். ஸ்தோத்திரம். எப்போவுமே நம்ம பாடுற பாடல், எல்லா பாடலும் ஒர்ஷிப் பாடல். நம்மகிட்ட நிறைய பாடல் இருக்குது. சந்தோஷத்துக்காக பாடுகிற பாடல்கள் இருக்குது, ஒருவருக்கொருவர் ஆலோசனை சொல்லுகிற பாடல்கள் இருக்குது, ஒருவரை ஒருவர் ஊக்கமூட்டும் பாடல்கள், உற்சாகமூட்டும் பாடல்கள் நமக்கு இருக்குது, நன்றி பாடல்கள் இருக்குது, பாவ மன்னிப்பின் பாடல்கள் இருக்குது, துதியின் பாடல்கள் இருக்குது, மிஷனரி ஊழியங்கள் மற்றும் அந்த ஊழியங்களில் பல்வேறு சூழல்களில் வாக்கு தத்தங்களையும் ஆறுதல்களையும் சொல்லி பாடுகிற பாடல்கள் இருக்குது, ஸ்தோத்திர ஊழியத்துக்கு வரும்படி பாடல் இருக்குது, ஜெபமாக பாடுகிற பாடல் இருக்குது. எல்லா பாடல்களையும் மேன்மையான பாடல் எதுன்னா துதிப்பாடல், அவரை ஆராதிக்கும் பாடல், நன்றி பாடல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பாடணுமா? அப்போ எப்படி பாடணும்? எங்கே எப்படி பாடணும்? எப்படி பாடணுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எக்கால துணியோடு எப்போ பாடினாலும் சத்தமாக பாடுங்க. அப்புறம் வீணையோடு சுரமண்டலத்தோடு எல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு பாடுங்க, தம்புரத்தோடு. அதுக்கப்புறம் சும்மா நின்றுக்கிட்டு பாடாங்க, நல்ல கையை தட்டி நடனத்தோடு வரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் வரை துதியுங்கள். ஓசையுள்ள கையை தட்டும்போது சும்மா பெருமனை தட்டாமல் கைத்தாளத்தோடு தட்டுங்க, அது பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு தட்டுங்க. அப்புறம் சொல்லு, நம்ம மாத்திரம் இல்லை, முழு உலகத்தில் உள்ளவங்களும் சுவாசம் இல்லை யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசம் இல்லை யாவுன்னு என்ன அர்த்தம்? சோதனம். அதாவது மரம் செடி கொடிகள் கூட சுவாசிக்குதான். அது பகல் பொழுதில் என்ன செய்தா, அது கரிமலை வாயை சுவாசித்து ஆக்சிஜனை வெளியே விடுதான். ராத்திரி வித்தியாசமாக அது கூட சுவாசிக்குதா. மிருக ஜீவன்கள் சுவாசிக்குது, மனுஷர்கள் சுவாசிக்கிறாங்க. அப்போ சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக.
ஒருத்தர் சொன்னார், ஆமாம், மழை பெருமூச்சு விடுவது தான் மழை ரெண்டாக பிளக்கிறது, பூமி எதிர்ச்சிக்கெல்லாம் காரணம் அது பெருமூச்சு விடுது அப்படின்னு. அது சும்மா வெறுமனை மூச்சு விடும்போது அது ஒன்றும் தெரியறதில்லை, ஒரு தாளம். ஆனால் பெருமூச்சு விடும்போது வித்தியாசங்கள் தெரியுதுங்கிறாங்க. அப்போ எல்லாம் சுவாசம் இல்லை, யாவும் எல்லாவற்றிலையும் தேவனுடைய சுவாசம் இருக்குது. அவர் ஊதின சுவாசம், அவர் வார்த்தையினால் உண்டானவைகள் எல்லாவற்றுக்கும் உயிர் இருக்குது. அவர் உண்டாக்கின. சில சொல்கிறாங்க மலைகளுக்கெல்லாம் உயிர் இல்லைங்கிறான். ஆனாலும் சொல்கிறாங்க அது என்னவோ எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு முறை கொஞ்சமாவது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கே தவிர சும்மா இல்லைங்கிறாங்க. எல்லாவற்றுலையும் வளர்ச்சியுடைய வேகம் வேணும் என்றால் மிக குறைவாக இருக்கலாம், ஆனால் எல்லாமே வளர்ந்து வருகிறது தான். ஸ்தோத்திரம். அது எல்லாமே வளர்ந்து வருகிறது. தேய்ந்து போகிறதுன்னு தான் ஒத்துக்கொள்வீங்க, வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஆனால் எல்லாமே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லாம் கர்த்தரை துதிப்பதாக நாமும் கர்த்தரை துதிப்போமாக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோராய் துதியுங்கள். ஏக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள், ஏக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்கிறார். ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 150. இந்த 150வது சங்கீதத்தில் நம்ம எதற்காகலாம் நம்ம கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகாய விரிவை பார்த்து அவரை என்ன செய்யணுமா? துதிக்கணுமா? அவர் செய்த கிரியைகளுக்காக, அவருடையதான கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானது என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? தியானித்து அவரை துதிக்கணும். ஆகாய விரிவை பார்த்து துதிக்கணுமா? அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக எவ்வளவு வல்லமையாக அவர் செயல்படுகிற செயல்பாடுகளை பார்த்து அவரை நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். மாட்சிமையுள்ள அவருடைய மகத்துவம், எவ்வளவு பெரிய மகத்துவம், அவருடைய கர்த்தத்துவம், நீங்காத கர்த்தத்துவம். அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். அவரை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு துதிக்கணும். நம்ம எதெல்லாம் வைத்து துதிக்கணுமா? நம்ம வெறுமனையே நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வாய்களை மட்டும் வச்சு துதிக்காமல் எக்காலம், வீணை, சுரமண்டலம், தம்பூரு, நடனம், யாழ், தீங்குழல், ஓசையுள்ள கைத்தாளம், பேரோசையுள்ள கைத்தாளம், இவைகள் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு நம்ம அவரை என்ன செய்வோம்? துதி செலுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இந்த நாளில் நமக்கு அது சொல்கிறாங்க, பறவைகள் தேவனை துதிக்குது, மிருக ஜீவன்கள் தேவனை துதிக்கிறது, தேவனுடையதான கிரியைகள் எல்லாம் என்ன செய்ய அவரை துதிக்கிறது. மனுஷனாகிய நாம் அவரை துதிக்கிறோமா? அதிகமாக நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை மகத்துவத்தை துதித்து பாடுவோம். துதி பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். துதிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தாவே அப்பா, நீர் செய்த உம்முடைய கிரியைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானாதி வானங்களை உண்டாக்கினவரே உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடையதான பலத்த கிரியைகளுக்காக, உம்முடைய வல்லமையும் ஓங்கிய புயத்தினாலும் அப்பா நீர் செய்ததான அப்பா மகத்துவத்துக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் இறங்கி பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எவ்வளவு பெரிய தேவனாயிருக்கிறீர் என்று சொல்லி வானத்தையும் பூமி அண்ட சராசரத்தை அகிலத்தையும் படைத்து காப்பாற்றி ஆளுகை செய்து கொண்டிருக்கிற உம்முடைய மகத்துவத்துக்காக உமக்கு அப்பா மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் அப்பா. இன்னும் நாங்கள் துதிக்க கிருபைதார். எல்லா நேரத்திலும் துதிக்க உதவி செய்யும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்க கிருபைதாரும். எங்களுடைய வாயில் உம்மை துதிக்கும் துதி இருக்கட்டப்பா, எப்பொழுதும் இருக்கட்டப்பா. கர்த்தா, வீணான வார்த்தைகளை அலப்பாதபடிக்கு உம்மை கர்த்தா பாடி கீர்த்தனம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும் தேவனே. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.